சௌந்தர்யாவை ஏன் எல்லாத்துக்கும் இவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறது, இவ்வளோ ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போதாங்க புரியுது. அந்த அளவுக்கு சூப்பராக கேம் வந்து எக்ஸலண்டாக வந்து இன்னைக்கு கேம் விளையாண்டுருக்காங்க. சாப்பாட்டு டாஸ்க் வந்து அதுக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கணும் இல்லைங்களா, அந்த டாஸ்க் வந்து வைக்கிறாங்க. 5 பசங்க 5 பொண்ணுங்க ரிலே மாதிரி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் அப்படியே போய் போடணும். நீங்கள் முன்னாடி பார்த்துருந்துருப்பீங்க, ஒரு பெரிய போர்டு மாதிரி இருக்கும், அதில் நிறைய ஹோல்ஸ் இருக்கும். பால் அப்படியே ஒரு நூல் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போகணும், மேலே பெரிய ஹோல்ஸ் இருக்கும், அதில் போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா பசங்களில் வந்து சிவா ஃபர்ஸ்ட்டு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா தீபக், ஜஃப்ரி 3வது, 4வது முத்து, கடைசியாக ரஞ்சித் வந்து பசங்க டீமில். பொண்ணுங்க டீமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்ஷினி புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு, 2வது தான் சௌந்தர்யா, 3வது ரியா, 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களில் வந்திருக்காப்பிள்ளைங்க. இங்கேருந்து பொண்ணுங்க டீமுக்கு போயிருக்காப்பிள்ளைங்களா ராணாவ் அந்த பையன், கடைசியாக வந்து சாச்சனா. இதில் வந்து பசங்க முதல்ல விளையாடுறாங்க. சிவா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நூல் பிடிச்சிட்டே போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே லேட் பண்ணிட்டாப்புல. பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரியே நீங்கள் விளையாண்டுட்டு இருந்தீங்கன்னா நான் சீக்கிரம் பஸ்ஸர் அடிச்சிருவேன், இது பஸ்ஸர் டு பஸ்ஸர் தான், அப்புறம் என்ன ஒன்றும் குத்தம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டார். ஏன்னா அவ்வளோ லேட் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட டைமை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டார் சிவா. மெதுவாக தான் பால் எல்லாமே கரெக்டாக போட்டாங்க, ஆனால் டைம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டார், ஜஃப்ரி வந்து சூப்பராகவே ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. அதுக்கப்புறம் முத்து ரஞ்சித் விளையாடுறதுக்கு அங்கே டைமரில் பஸ்ஸர் அடிச்சிட்டாங்க. 3 பால் தான் போட்டாங்க. 3000 ரூபா ஒரு பாலுக்கு வந்து 1000 ரூபா 3000 ரூபா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வர்ஷினி, அந்த புதுசாக வந்துருக்கிற பொண்ணு, நல்லா அப்படியே எக்ஸசைஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வந்து அம்மிக்கல் எல்லாம் வச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே முதல்ல பால் அப்படி தூக்கி போடுறப்ப ஹோல்ஸ்லேயே டபக்குன்னு போட்டுருச்சு, அவுட், அந்த பால் வேஸ்ட். அடுத்து போன சௌந்தர்யா 2வது, டகடன்னு அப்படியே சூப்பராக எக்ஸலண்ட்டாக பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதனுடையதே என்ன சொல்றது, இவ்வளோ டேலண்டெல்லாம் வச்சுக்கிட்டு அமுக்குன்னு கம்முனே இருந்ததா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இன்னைக்கு நாமினேஷன், ஓப்பன் நாமினேஷனில் வந்து முத்து வந்து சொல்லியிருப்பாங்க. முத்து தான் வந்து சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணாங்க. முத்து சொல்கிறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி 21 பேர்லேயுமே வந்து கரெக்டாக போலித்தனம் இல்லாமல் இயல்பாக நடிக்காமல் இருக்கிற ஒரே பொண்ணு யார் அப்படின்னா ஒரே ஒருத்தர் சௌந்தர்யா தான் அப்படின்னு சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸலண்டான ஒரு உண்மையாக சொன்ன ஒரு விஷயம் தான். சௌந்தர்யா வந்து இருக்கிறதே இப்படி தான். எப்போ கேம் கரெக்டாக விளையாடணும், எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, கரெக்டாக இருக்காங்க, இயல்பாக இருக்காங்க, நடிக்கலை, என்ன சொல்கிறது, ஏமாத்தலை, கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு எக்ஸலண்ட்டாக வந்து முத்து சொல்லியிருந்திருப்பாங்க. ரொம்ப பிடிச்ச ஒரு கரெக்டான விஷயம் தான் அது. அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து டக்குன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியா வந்தாங்க, கொஞ்சம் அதை விட மெதுவாக தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பால் போட்டாங்க. ராணவ் வந்து ஒன்று போட்டாங்க. அப்புறம் சாச்சனா கிட்டக்கடான்னு அதுவும் அந்த பொண்ணு சூப்பராக போட்டுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சௌந்தர்யா ஓடிடுச்சு. வர்ஷினி தான் போகணும். வர்ஷினிக்கு முன்னாடியே வேகமாக ஃபாஸ்ட்டாக ஓடி போய் மறுபடியும் 2வது பாலும் வந்து சௌந்தர்யா சூப்பராகவே போட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக எக்ஸலண்ட்டாக விளையாடுறாங்க, சூப்பராக விளையாடுறாங்க. டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் கீழே ஆடிட்டு இருந்தாங்கன்னா இது மட்டும் தனியாக வேறு மாதிரி ஆடிட்டு இருக்குது. சௌந்தர்யா வந்து தெளிவாக ஒரு கேமை வந்து உள்ள 24 மணி நேரம் எபிசோட்லேயும் சரி, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது, எல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்குது. ஏன்னா எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, ஒரு கும்பலாக ஆடிட்டு இருக்காங்க. இது மட்டும் தனியாக மேலே சோபா மேலே ஏறி தனியாக ஆடிட்டு இருக்குது. அப்போ தான் தெரியும் இல்லையா. அதனால் எப்போ தெரியுமா, எப்போ தெரிய மாட்டோம், எப்போ பேசணும், எப்போ பேச மாட்டோம், கட் பண்ணி எபிசோடில் போட்டாங்கன்னா எப்போ வந்து நம்ம போய் எல்லா மக்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டோம், எதை பண்ணால் மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கு. மூளை இருக்குதா இல்லையோ அது வேற, அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது முத்து மாதிரி பயங்கர ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலைனாலும் கூட என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, முத்து சொன்ன மாதிரி எப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது, ஆன் பண்ணி வச்சுக்கிறது, ஆன் பண்ணால் எப்போ கரெக்டாக பேசணும், எப்போ ஆஃப் பண்ணி எப்போ கம்முன்னு சைலண்ட்டாக இருக்கணும், எப்போ பேசணுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு விளையாடுற பொண்ணு சௌந்தர்யா. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணிட்டு இருக்கிறது டாப். இந்த பிக் பாஸ் 8லேயே முத்து தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக போயிட்டு இருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் ஒருத்தரை வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணணும், ரசிக்கணும், பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் அது பொண்ணுங்களில் தான் சொல்லணும். அது வந்து சௌந்தர்யா தான் அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. இப்போ வந்து இவங்க வைல்டு கார்டாக வந்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. விளையாட்டும் ரொம்ப சூப்பராக விளையாடுறாங்க. அதுலேயும் இந்த கேமை அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ ரசிக்கலாம். அந்த பொண்ணு பண்ணுறதே நமக்கு வந்து நிறைய ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வெகுளித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறது, பறந்து போகிறது அப்படின்னா குதிச்சு போகும். அது அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப, அதனால தான் அத்தனை பேர் ரசிக்கிறாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருந்தாலும் இப்போ கேமுமே வந்து சூப்பராக விளையாடுறாங்க. எங்கே பேசணுமோ எப்போ பேசணுமோ அதெல்லாம் இன்னும் பேசி விளையாண்டாங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு
சௌந்தர்யா கண்டிப்பாக வருவாங்க. முத்துக்கு அப்புறம் சௌந்தர்யா வந்து சௌந்தர்யாவுக்கு ரசிகர்கள் அதிகம். ஆனால் கேமை பொறுத்த வரைக்கும் முத்து தான் வந்து ரொம்ப டாப்பில், எல்லா வகையிலும் கெட்டிக்காரனாக இருக்கிறது முத்து தான். அந்த மாதிரி சௌந்தர்யாவும் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிறதுக்கு அப்படியே அடுத்தடுத்து அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. சைலண்ட்டாக காய் நகர்த்திட்டு இருக்காங்க சௌந்தர்யா. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு.